வணக்கம் ஆசிரியர் உடன்பிறப்புகளே. அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அப்படிங்கிற தலைப்பில் சமீபத்தில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஆனால் அது ஒரு அரசியல் விழாவாக அது பார்க்கப்பட்டது. அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவரா அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தால் தெரியும். அவர் அனைவருக்குமான தலைவர் என்றும் சொல்லலாம். எப்படி என்றால், அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். இந்திய பொருளாதாரத்திலையும் தன் கடமையாற்றிருக்கிறார். இந்திய ரிசர்வ் வங்கி துவங்குவதில் அவர் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். இப்படி இந்திய மக்களுக்காக அவர் நிறைய தொண்டு செஞ்சிருக்கிறார், பங்காற்றியிருக்கிறார். அதனால் அவர் அனைவருக்குமான தலைவர் என்று சொல்லலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பெரிய போராட்டங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்திருக்கிறார். அதனால் பல துன்பங்களை அவர் அனுபவித்திருக்கிறார். ஆகையினால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவரா இல்லை எல்லோருக்குமானவரா, அவர்களுக்கான தலைவரா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். 1891 ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார். மத்திய பிரதேசத்தில் உள்ள மோகோ அப்படிங்கிற ஒரு ஊரில். அந்த ஊரில் அவங்க தொடர்ந்து வசிக்க முடியவில்லை. தீண்டாமை கொடுமை. இதனால் மராட்டிய மாநிலம் சத்தாரா மாவட்டத்தில் போய் குடியேறினாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆரம்ப பள்ளியில் அம்பேத்கரை சேர்த்தாங்க. அப்போ அவருடைய பெயரை தங்களுடைய இயற்பெயரான சக்பால் குடும்ப பெயர் அதிலிருந்து மாற்றி அம்பே வதேகர் அப்படிங்கிற ஒரு பெயரில் பள்ளியில் சேர்க்க போனாங்க அவங்களுடைய தந்தையார். அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்ன பண்ணார், அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி பெயரை பதிவு பண்ணார். அதில் அவர் பிஏஆர் அம்பேத்கர் ஆனார். அவருடைய இளமை பருவம் பெரிய போராட்டம். 14வதாக பிறந்தவர் அம்பேத்கர். அதனால் ஏழ்மையான ஒரு குடும்பம். தன்னுடைய கல்லூரி படிப்பை மும்பையில் இருக்கிற எல்பின் சுடேன் அப்படிங்கிற ஒரு கல்லூரியில் படிப்பை முடிக்கிறார். அவர் நன்றாக படிப்பதை பார்த்த பரோடா மன்னர் அவருக்கு படிப்பதற்கு உதவி செய்கிறார். அந்த உதவியின் மூலம் அவர் லண்டன் பல்கலைக்கழகம் சென்று படிக்கிறார். நியூயார்க்கில் இருக்கிற கொலம்பியா பல்கலைக்கழகம் சென்று படிக்கிறார். முனைவு பட்டம் பெறுகிறார். அவர் பொருளாதாரம் அந்த இதில் தான் அவர் முனைவர் பட்டம் பெறுகிறார். அதனால் அவர் சட்ட மேதை மட்டுமல்ல, பொருளாதார மேதையும் கூட. சட்டப்படிப்பு படித்து அதுலேயும் அவர் பட்டம் பெறுகிறார். இப்படி ஒரு சிறந்த படிப்பாளி, படைப்பாளியும் கூட. நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். மும்பையில் இருக்கிற ஒரு கல்லூரியில் அவர் பேராசிரியராக, முதல்வராக பணி செய்கிறார். அங்கும் அவர் தொடர்ந்து பணி செய்ய முடியவில்லை. காரணம் அவருடைய சாதி. அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்பதால் அவரை ஒதுக்கியே வைக்க பார்க்குறாங்க. இன்னொன்றையும் சொல்லணும், அவருடைய பள்ளி பருவத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்குறாங்க. அவங்களாம் பெஞ்சில் உட்கார முடியாது, சாக்கு பையை வச்சு அதில் தான் உட்காரணும். தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லோரும் குடிக்கிறதுல போய் அவங்க பிடிச்சி குடிக்க முடியாது. இன்னொரு உயர் சாதி மாணவர் போய் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி அவங்களுக்கு ஊற்றுனா தான் அவங்க குடிக்க முடியும். இப்படியெல்லாம் அன்றைக்கெல்லாம் தீண்டாமை கொடுமை இருந்திருக்கிறது பாருங்கள். அதனால் இந்த தீண்டாமை கொடுமையால் அவர் சிறிய வயது முதல் பெரிய வயது வரை அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 1930 அவர் காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். அந்த கோயிலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய முடியாது. அதற்காக அவர் ஒரு பெரிய மக்களை திரட்டி போராட்டம் செய்கிறார்.
அதை வந்து உயர் சாதிக்காரங்களாம் தடுக்கிறாங்க, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்போ கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் அவர் வெற்றி பெறுகிறார். அது வந்து எவ்வளவு சாதாரணமான ஒரு செயல்பாடு இல்லை, அது ஒரு பெரிய செயல்பாடு. அதன் பிறகு வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கிறார். அதன் காரணமாக இரட்டை வாக்குரிமை வந்து வழங்கப்படுகிறது. அதாவது ஒருவர் வந்து 2 ஓட்டு போடணும். ஒன்று வந்து பொது பிரிவு வாக்காளருக்கு, உறுப்பினருக்கு, இன்னொன்று வந்து தாழ்த்தப்பட்ட உறுப்பினருக்கு அப்படின்னு சொல்லி இரட்டை வாக்குரிமை இருந்துச்சு. அதை மகாத்மா காந்தியடிகள் கடுமையாக எதிர்த்தார். அதன் காரணமாக மீண்டும் ஒரு வட்டமேசை மாநாடு நடந்தது. அதன் பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தனி தொகுதி வழங்கப்பட்டது. அப்புறம் தான் வந்து ஒரு ஓட்டு, ஆனால் வந்து அவங்களுக்குன்னு தனி தொகுதி, ரிசர்வ் சீட் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்குனாங்க. இதை வந்து 1950 இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இதை பதிவு பண்ணாங்க. அதன் பிறகு அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு பட்டியலின மக்கள், பட்டியலின இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அது அழைக்கப்பட்டது. இப்படி கடுமையான ஒரு போராட்டம், தீண்டாமைக்கு எதிராக அந்த ஒரு அசாதாரணமான செயல்பாடு. அதாவது ஐயா நான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதிகாரம் 3 நீத்தார் பெருமை, குறள் எண் வந்து 26, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கு அரிய செயலை, செய்வதற்கு அரிய செயலுங்க. ஒரு சாதாரண செயல்பாடுகளில் ஒரு தீண்டாமை எதிர்த்து ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செயல்பாடு. அந்த செயல்பாடெல்லாம் செஞ்சதுனால அவர் வந்து பெரியார். அப்படி செய்யலைன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒரு அறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு காணொளி மூலமாகவே வந்து பேசிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு அவர்கள் வந்து நானும் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லி தலைவனாவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்கள்லாம் வந்து பெரியார் இல்லை, சிறியர் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார். ஆகையினால் அம்பேத்கருடைய வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டம், பெரிய செயல்பாடு. அதன் பிறகு அவர் வந்து 1940 இந்து மதமே வேண்டாம், இந்து மதம் என்னை மதிக்கவில்லை, எனக்கு வந்து வாய்ப்புகளை தரவில்லை, அதனால் நான் புத்த மதத்துக்கு மாறுகிறேன் அப்படின்னு சொல்லி புத்த மதத்துக்கு தன்னுடைய பெரிய ஆதரவாளர்களோட, ஏராளமானவர்களோட சேர்ந்து புத்த மதத்துக்கு மாறினார். தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதினார், வாங்க நாங்கள் வந்து இந்த மதத்தில் இருக்க வேண்டாம், புத்த மதத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினார். தந்தை பெரியார் மறுத்து விட்டார். ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை தீர்ப்பதற்கு இன்னொரு சிக்கலில் போய் மாட்டிக்கூடாது, மதமே வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய கொள்கையாக இருக்குது, இன்னொரு மதத்தை போய் சேர்றதோ பின்பற்றுறதோ அதில் எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்லி இவர் பதில் கடிதம் எழுதிவிட்டார். இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய தலைவர்கள் அம்பேத்கர், தந்தை பெரியார், இப்படி ஏராளமான தலைவர்கள். 1944 பெரியாருக்கு எதிராக அவரை விட்டுட்டு ஒரு மாநாடு சென்னையில் நடந்தது. அதில் வந்து அம்பேத்கர் பேசுகிறார். இப்படி பேசும் பொழுது அவர் பெரியாரை போற்றி பேசுகிறார். அவர் ஒரு பெரிய தலை சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். அவருடைய பங்கு இந்த மக்களுக்கு ஒரு அளப்பரிய பங்கு அப்படின்னு அவர் பேசுகிறாரு. கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க தர்ம சங்கடமாக போச்சு. என்னடா நம்ம பெரியாரை விட்டுட்டு பெரியாருக்கு எதிராக தான் நம்ம வந்து கூட்டம் நடத்துகிறோம், இவர் வந்து பெரியாருக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். இப்படி வரலாறுகள் வந்து பெரிய ஒரு சரித்திரம், பெரிய செயல்பாடுகள், செயற்கரிய செயல்பாடுகள், அதையெல்லாம் நம்ம படித்து பார்க்கும் பொழுது அம்பேத்கர் வந்து அனைவருக்குமான தலைவரும் கூட, முக்கியமாக அவர் வந்து
ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறது தான் வந்து மிக மிக சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களுடைய புது நோக்காளர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இப்போ இந்த திருக்குறள் விளக்கம், அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.